2 கொரிந்தியர் 6:2 வாசிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இப்பொழுதே அனுக்கிரக காலம் என்று இருக்கு. எப்படி இருக்கு? இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள் என்று இருக்கு. இப்பொழுது அப்ப இப்போ தான், இந்த சமயம்தான் நீ ரட்சிக்கப்பட ஏற்றதான ஒரு நாள். இந்த சமயம்தான் தேவன் உன்னுடைய சத்தத்தை கேட்க அனுக்கிரக காலம். ஆனா அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? கிடையாது. உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? நான் ரட்சிக்கப்படுவேன் ஒரு 10 வருஷம் கழியட்டு, ஒரு 15 வருஷம் கழியட்டு. அப்ப இந்த வசனத்துக்கு நீங்க நடுங்குறீங்களா? நடுங்கல. உங்க வாழ்க்கை நீங்க உங்களுக்கு விருப்பப்படியே அமைச்சுக்கிட்டுறீங்க. எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் இருப்பேன் இல்ல. பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுதுவோம், ஆயுசு அவர் கையில இருக்குது. நீ புல்லு கொத்த ஒரு மனுஷன், நீ புகை கொத்ததான ஒரு மனுஷன். நீ காலையில பாக்குறோம், சாயங்காலம் மனுஷனை காணல. எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல போறாங்க. அதான் ஆண்டவர் சொல்ற, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரக காலம். நீ இதை முடிஞ்சு போகும்போது என்ன சம்பவிக்குன்னு தெரியாது. நீ ரட்சிக்கப்படு. நீ இந்த வசனம் உங்களுக்கு குப்பை மாதிரி தெரியும். இந்த வசனம் ஏதோ எழுதப்பட்டிருக்குன்னு தோணும். ஆனா தேவன் சொல்றாரு, உன்னை நான் விடுவிக்கணுமா, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணுமா, நான் உனக்கு தேவனா இருக்க வேண்டுமே. ஆனால் தேவன் தான், ஆனா எல்லாருக்கும் தேவன் கிடையாது. பாவத்தை வைத்திருக்கிற மனுஷன் குறித்து வேதம் சொல்லுது, அவன் பிசாசுனா உண்டாயிருக்கிறான்னு சொல்லப்பட்டு. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வேலையில் இருந்தாலும் கூட, விசுவாசி என்ற பெயரோடு இருந்தாலும் கூட, தேவன் அவர்களுக்கு தேவன் அல்ல. உங்களில் அநேகருக்கும் அவர் தேவன் கிடையாது. மாய்மால பாவ வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை. ரட்சிக்கப்படும், மனம் திரும்பணும். வேதம் சொல்லுது, கீழ்ப்படிய முடியுதா? இல்ல. வேத வசனத்துக்கு நடுங்க தெரியணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆதவ பார்த்து எவ்வளவு பார்த்து இந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதுங்க. அவங்க அதுக்கு பெருசா எடுக்கல, நடுங்கல. என்ன தள்ளப்பட்டு போனாங்க. காயினை பார்த்து சொல்ற, தெய்வம் முகநாடி வேறுபட்டு இருக்கு. அப்ப உனக்குள்ள கசப்பு வந்துட்டு உன் தம்பி நிமித்தம் என்ன ஆகி போச்சு எச்சரிக்கிறாரு. அவன் அதை கண்டுகிடல. ஆமா ஆண்டவரே, உண்மையிலே எனக்குள்ள கசப்பு வந்து போச்சு, அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கேன்னு சொன்னா அவன் திருந்திருப்பான். தேவனே ஒரு மனுஷனிடத்துல பேசும்போது அவன் அதுக்கு செவி கொடுக்கல. பாருங்க, 5வது சங்கீதம் 6வது வசனம் சொல்லுது, பொய் பேசுறவர்களை அழிப்பீர்னு இருக்கு. இப்ப அந்த வசனத்துக்கு நடுங்குறீங்களா? பொய் பேசுறவர்களை அழிப்பீர்னு இருக்கு. நீங்க நடுங்குறீங்களா? இல்ல. அனனியா சப்பீராவும் நடுங்கல. என்னானது? உயிர் போச்சு, உயிர் அப்படியே போச்சு. ரோமர்கள் நிருபம் 1:25 வசனம் வாசிப்பீர்களே. ஆனால் வேத வசனத்துக்கு மாறான ஒரு வாழ்க்கை ஜனங்களுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? 24வது வசனம் சொல்லுது, அசுத்தத்திற்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். ஏன் விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ள, ஏன் விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ள இப்ப விடுதலை இல்ல? ஏன் அவங்க வாழ்க்கையில பின்மாற்றம் இருக்கு? தேவனே ஒப்பு கொடுத்துட்டார். ஏன்? நீ வேத வசனத்துக்கு நடுங்கல. மேல்புறமாய் பார்க்கும்போது பக்தி மாட்டி. ஆனா தேவனுக்கு தெரியும், இது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மட்டும்தான், உள்ள அனுபவமே கிடையாது. என்ன பண்ணிட்டாரு? அசுத்தத்திற்கு அப்படியே ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று ரோமர்கள் நிருபம் 1:28 வசனம் சொல்லுது, அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஜோமனா இருந்தாதான் தாறுமாற யோசனை. புரிஞ்சுக்கிடுங்க, வேத வசனத்துக்கு நீங்க நடுங்கல, பொய்ய விடல. அடுத்தவங்களுக்கு கேடு விளைக்க விட்டுதானே என்ன மாறல, அடுத்தவங்களை தூசி கொடுத்தானே என்ன மாறல. எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? உங்களுக்கு விடுதலை வேணுமா? கேடான சிந்தனை விடுதலை வேணுமா? பாவ அசுத்த அந்த ரோகங்கள் இருந்து விடுதலை வேணுமா? தேவ வசனத்துக்கு நடுங்க. என்னென்ன பாவம் உங்களை ஆண்டு நடத்துதோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. அவர்களை செய்ய மாட்டேன்னு சொல்லி விட்டு விலகுங்க. தேவன் நோக்கி பார்ப்பார்.